வணக்கம், myself Anish. I'm a chemistry faculty at Xylem. And இன்னைக்கு இந்த செஷன் நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்டான சாப்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதில் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய சில 4 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை இன்னைக்கு இந்த செஷன் நான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, so first question என்னன்னா it's a 5 mark question. நல்லா பாருங்க. An organic compound A is widely used as என்ன கொடுத்திருக்காங்க? preservative. Okay, preservative. Okay, இந்த உணவை பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க in pickles and has a molecular formula C. Okay, so first lineல A நமக்கு Aங்கிற காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு க்ளூ என்ன? இது வந்து preservative யூஸ் பண்றாங்க. நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ல படிச்ச ஒரே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்னன்னா தட்ஸ் கால்ட் அசிட்டிக் ஆசிட். ஓகே, வினிகர் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ வினிகர்ல என்ன கெமிக்கல் காம்பனன்ட் இருக்கும்? அசிட்டிக் ஆசிட். அப்போ இங்க ஏ அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அசிட்டிக் ஆசிட் CH3, தட்ஸ் CH3 COOH. அப்போ ஏ அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், திஸ் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் எத்தனால் டு ஃபார்ம் ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். இது என்ன? திஸ் இஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். நம்ம எத்தனாயிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எத்தில் எத்தனோயேட் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் எஸ்டர் கிடைக்குமா? அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் இங்க எழுதலாமா? எஸ். யா, எப்படி அசிட்டிக் ஆசிட ரியாக்டிங் வித் எத்தனால், ஓகே, என்ன கிடைக்கும்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஓகே எதர் ஒரு ஆசிட், ஓகே, ஒரு கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ போடும்போது என்ன ஆகும்? நமக்கு C+O எஸ்டர் கிடைக்குமா? தென் C2H5 கூடவே உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ திஸ் ரியாக்ஷன் இதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன வரும்? காம்பவுண்ட் ஏங்கிறது இட்ஸ் அசிட்டிக் ஆசிட். அது எத்தனால் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன? எத்தில் எத்தனோயேட். ஸோ இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் பி. ஓகே, காம்பவுண்ட் பியை கண்டுபிடிச்சாச்சா? எஸ், காம்பவுண்ட் பி கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க, நேம் தி ப்ராசஸ் அண்ட் ரைட் கரஸ்பாண்டிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். எஸ், எழுதியாச்சா? இங்க இருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். அண்ட் இந்த ப்ராசஸோட பேர் என்ன? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as esterification. Okay, that's it. And which gas is produced when compound A react with washing soda? Okay, so washing soda ங்கிறது என்ன? sodium carbonate. So sodium carbonate கூட நம்ம இந்த எத்தனாயிக் ஆசிட், ஓகே, sodium carbonate கூட இந்த எத்தனாயிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன். சரி பார்ப்போமா? ஃபோர்த் ஒன், அசிட்டிக் ஆசிட நான் என்ன பண்றேன்? சோடியம் வாஷிங் சோடா Na2CO3, ஓகே, வாஷிங் சோடா கூட போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் 2 சோடியம் அசிட்டேட் கிடைக்குமா? ஓகே, ஸோ 2 சோடியம் அசிட்டேட் கிடைக்கும். தென் கூடவே உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் அண்ட் கேஸ். என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? which gas is produced when compound A react with washing soda? Okay, so compound A react with washing soda, என்ன கிடைக்குது? உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் இங்க விஷயம். ஓகே, அப்ப இங்க நமக்கு கேட்கக்கூடிய கேஸ் என்னன்னா தட்ஸ் அவர் கார்பன் டை ஆக்சைடு. இஸ் தட் ரைட்? சரி, இப்ப அடுத்த கேள்வி என்ன? கொஸ்டின் நம்பர் 2. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, 5 மார்க் கொஸ்டின். Why does carbon form largest number of compounds? இப்ப கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கார்பன், ஓகே, பீரியாடிக் டேபிள் எவ்வளவோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட் என்னன்னா கார்பனை தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபோக்கஸ் பண்ணும். இதுக்கான முதற் காரணம் என்னன்னா கார்பனால வெறும் கோவேலண்ட் பாண்ட் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். 2 பாயிண்ட். ஓகே, there are few points. நமக்கு இந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட்ஸ் சஃபிஷியன்ட். அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னன்னா என்ன வரும்? ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 என்ன? கார்பனால வெறும் கோவேலண்ட் பாண்ட் மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, கோவேலண்ட் பாண்ட், மியூச்சுவலி
ஷேரிங் கோவேலன்ட் பாண்ட். அண்ட் செகண்ட் இதோட வேலன்சி NF4. தென் இம்பார்ட்டன்ட், ஃபார் மோர் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that's our catenation property. ஓகே, செல்ஃப் லிங்கிங் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கார்பன் தன்னை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கார்பன் கூட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த டெண்டன்சி எதை நம்ம கேட்டினேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டினேஷன் எபிலிட்டி கார்பனுக்கு பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸை விட கார்பனுக்கு அதிகமா இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நான் ரெட்ல நான் மார்க் பண்றேன். ஓகே, that's called catenation. Okay, that's it. That's catenation property. Actually leave catenation property. Okay, that's catenation. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி முடிஞ்சு. why does carbon form largest number of compounds? Next, why some of these called saturated and unsaturated? Simple, டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அதை நம்ம அன்சாச்சுரேட்டட் சொல்லுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா that's called saturated. Okay, if all carbon has a single bond, okay, single bond மட்டும் இருந்துச்சு in between, ஒரு கார்பனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அங்க அந்த காம்பவுண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ஹைட்ரோகார்பனை சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். அதே சப்போஸ் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சரியா, got it? So based on number of bond in between carbon. Okay, so ரெண்டு கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா that saturated, இல்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா that unsaturated. Okay, got it? So next, which of these saturated or unsaturated? இது வந்து மோர் ரியாக்டிவ். இங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, saturated இருக்கு, unsaturated இருக்கு. இந்த ரெண்டுல யாரு மோர் ரியாக்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா saturated. ஓகே, saturated பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் when compared to unsaturated. So stability னு பாத்தீங்கன்னா saturated ரொம்ப ஸ்டேபிள், unsaturated least stable. அப்போ அதே இது reactivity நான் எடுக்கிறேன். இந்த stability னு எடுத்தா இது வரும் stability. In terms of stability நம்ம எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டேபிள். யார் ரொம்ப ஸ்டேபிள்? saturated ரொம்ப ஸ்டேபிள். அதுக்கு அப்படி ஆப்போசிட் என்ன? reactivity. reactivity எடுத்தாச்சுன்னா saturated. ஓகே, saturated விட unsaturated தான் ஃபாஸ்டா ரியாக்ஷனுக்கு போகும். சரி, now என்ன அடுத்த கேள்வி என்ன? write the name of. ஓகே, இங்க ரெண்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல நேம கண்டுபிடிக்க கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? புரோமின் இருக்கு, எத்தில் இருக்கு. அப்ப இதோட பேர் என்ன வரும்? புரோமோ ஈத்தேன். ஓகே, ரெண்டு கார்பன் இருக்கனால நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? எத்தில். ஓகே, சோ எத்தில், ஈத்தேன். சோ முன்னாடி புரோமின் இருக்கனால புரோமோ ஈத்தேன். ஓகே, ஏன்னா இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன், நார்மல் அல்கைல் சிஸ்டம். அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? எத்தனை கார்பன்? ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரோ கார்பன்ல நம்பர் ஆஃப் கார்பனை கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 5 இருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பென்டேன் அப்படி மென்ஷன் பண்ணுவோம். சரி, அடுத்து என்ன இருக்கு? இதுல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும்? நம்பரிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ எத்தனாவது கார்பன்? இங்க இருந்து பார்க்கும்போது இது 4வது கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அதே இது இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன்லயே உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சு. இதனால இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? 1 பென்டைன். இப்படியும் எழுதலாம், அப்படி இல்ல பென்ட் 1 இப்படி கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் இதோட பேர், இந்த காம்பவுண்ட்ஸோட பேர். சரி, அடுத்த கேள்வி போலாமா? எஸ், ரைட் தி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆல் தி ஐசோமர்ஸ் ஆஃப் ஹெக்சேன். ஸோ ஹெக்சேன்ல கிரியேட் ஆகக்கூடிய எல்லா பாசிபிள் ஐசோமர்ஸையும் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ஹெக்சேனை ஸ்ட்ரைட் லைன்ல எழுதலாம். எப்படி? 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இது வந்து லீனியர். லீனியர்ல 1, லீனியர்ல என்ன இருக்கு? n ஹெக்சேன். சரி, n ஹெக்சேன் 1 1 2 3 4 5 6. ஓகே, ஹெக்சேன். இப்போ 1 முடிஞ்சு. இப்போ செகண்ட் என்ன எடுக்கிறேன்? பிரான்ச். ஒரு பிரான்ச்சை நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஒரு பிரான்ச் 2 3 4. ஓகே, ஒரு பிரான்ச் எடுக்கிறேன். அந்த பிரான்ச் நான் எங்க கொடுக்குறேன்? இங்க இதுல போடுறேன். 1 இது 1, இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்ன? 1 2 3
இதில் ஒன்று போடலாம். ஓகே, ஸோ 2 பிரான்ச். ஓகே, ஸோ மோனோ சப்ஸ்டிடியூட்டட். இப்போ என் ஹெக்ஸேன் அந்த மாலிகுல் இருக்குல்ல, 6 கார்பன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கார்பன் குரூப்பை நான் என்ன பண்றேன், மெத்திலா கன்வெர்ட் பண்ணி பிரான்ச்சா நான் போடுறேன். ஓகே, ஸோ அப்படி போட்டா 2 பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். இஸ் தட் ரைட்? we will get 2 பாசிபிலிட்டிஸ். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் பாருங்க. இதுக்கு பேர் வந்து 2 மெத்தில் பென்டேன். கரெக்டா? ஏன்னா கீழே என்ன இருக்கு, 1 2 3 4 5. ஓகே, ஸோ பென்டேன்ல எங்க இருக்கு, 1 2 செகண்ட் கார்பன்ல மெத்தில் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஸோ 2 மெத்தில் பென்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன, 1 2 3 அதே தான், பட் இது 3 மெத்தில் பென்டேன். சரி, அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் முடிஞ்சா, இதுவும் முடிஞ்சு. அடுத்து மூணாவது வாங்க. 3 இது என்ன, திஸ் இஸ் மோனோ சப்ஸ்டிடியூட்டட். மோனோ சப்ஸ்டிடியூட்டட். சரி, அடுத்து டை சப்ஸ்டிடியூட்டட். 2 பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி 2 பிரான்ச்சஸ் நம்ம மேக் பண்றோம். எப்படி வரும், 1 2 3 4. ஓகே, இப்போ இதுல ஒரு பிரான்ச், இதுல ஒரு பிரான்ச், இது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி 1 2 3 2 மெத்தில். ஓகே, 2 சப்ஸ்டிடியூட்டுமே ஒரே கார்பன்ல இருக்கிற மாதிரி நம்ம வரையலாம். இந்த 2 பாசிபிலிட்டிஸும் அடுத்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட பேர் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1 2 3 4. ஸோ 2ல ஒரு மெத்தில் இருக்கு, 2ல ஒரு மெத்தில் இருக்கு, 3ல ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ 2,3 டைமெத்தில் பியூட்டேன். நெக்ஸ்ட் 1 2. ஸோ ரெண்டாவது மெத்தில்ல ரெண்டாவது கார்பன்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப என்ன பண்றது, 2,2 டைமெத்தில் பியூட்டேன். ஓகே, பியூட்டேன். ஸோ டோட்டலா எத்தனை ஐசோமர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, லீனியர்ல 1 அண்ட் மோனோ சப்ஸ்டிடியூட்டட்ல 2 அண்ட் டை சப்ஸ்டிடியூட்டட்ல உங்களுக்கு 2. ஓகே, டை சப்ஸ்டிடியூட்டட்ல 2. ஸோ டோட்டலா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ஐசோமர்ஸ் உங்களுக்கு இந்த ஹெக்ஸேன்ல கிடைக்குது. சரியா? Got it? That's it. Next question. How can ethanol and ethanoic acid can be differentiated based on their physical and chemical properties? So first நம்ம physical properties எடுக்கிறோம். என்ன physical properties என்ன? First smell. எத்தனால் வந்து கொஞ்சம் பிளசண்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஆல்கஹால் தானே, ஸோ இது கொஞ்சம் பிளசண்டான குட் ஸ்மெல் இருக்கும். பட் அதே இது எத்தனாயிக் ஆசிட் எடுத்தீங்கன்னா, எத்தனாயிக் ஆசிட் எதுல நம்ம யூஸ் பண்ணுவோம், வினிகர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல வினிகரோட அந்த ஒரு ஸ்மெல், ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த வினிகர் லைக் ஸ்மெல் வந்து உங்களுக்கு எத்தனாயிக் ஆசிட் கொடுக்கும். நெக்ஸ்ட், ஆக்ஷன் ஆன் லிட்மஸ் பேப்பர். யூனோ வெல், அசிட்டிக் ஆசிட் வந்து என்ன, இட்ஸ் அன் ஆசிட். அப்ப அந்த ஆசிட் லிட்மஸ் பேப்பர்ல நம்ம டிப் பண்ணும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டா மாற்றும். பிகாஸ் அசிட்டிக் ஆசிட் இஸ் அன் ஆசிட் குரூப். நெக்ஸ்ட், எத்தனால் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு லிட்மஸ் அந்த காம்பவுண்ட் பெருசா உங்களுக்கு என்ன கொடுக்காது, எஃபெக்ட் கொடுக்காது, ஒரு கலர் சேஞ்ச் இதெல்லாம் கிரியேட் பண்ணாது. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட். எத்தனாலோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 114 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே இது எத்தனாலிக் ஆசிட் வந்து ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர், ஓகே, ஜஸ்ட் லிட்டில் பிட் ரூம் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் லெஸ் தென் ரூம் டெம்பரேச்சர் 70 டிகிரி செல்சியஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா மெல்டிங், சாரி, ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல். ஸோ இது மேலே இருக்கிறது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். அதே இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் அசிட்டிக் ஆசிடை நீங்க சோடியம் கார்பனேட், ஓகே, சோடியம் கார்பனேட் ஆர் சோடியம் பைகார்பனேட் ரெண்டுமே ஓகே தான். ஸோ சோடியம் கார்பனேட் கூட போடுறீங்க, போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க 2 அசிட்டிக் ஆசிட், சோடியம் அசிட்டேட் கிடைக்குமா, பிளஸ் வாட்டர், கூடவே கார்பன் டை ஆக்சைடு. இதே ரியாக்ஷன் நம்ம எங்க பண்ணோம், எங்க இருக்கு, இங்க இருக்கு. எஸ், இங்க இருக்கா. ஸோ இதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ சோடியம் அசிட்டேட் கிடைக்கும், கூட வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஓகே, இதே இடத்துல நான் என்ன பண்றேன், அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, அசிட்டிக் ஆசிட் இருந்த இடத்துல நான் எத்தனால் கொடுக்குறேன், C2H5OH, அதே Na2CO3 வச்சு ரியாக்ஷன் பண்றேன். என்ன நடக்கும், நோ ரியாக்ஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரியாக்ஷனே நடக்காது, தேர் இஸ் நோ ரியாக்ஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் டிஃபரன்சஸ் பிட்வீன் எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிட். ஓகே, நவ் வாட் இஸ் மீத்தேன்? ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, மீத்தேன்னா என்ன?
Draw its electron dot structure. Name the type of bond formed in the compound Y or such compound. Okay, சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் மீத்தேன்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அது வந்து ஹைலி ஃப்ளேமபிள் கலர்லெஸ் கேஸ். ஸோ மீத்தேன்ங்கிறது என்ன, மீத்தேன் CH4 அப்படிங்கிறது என்ன வரும், இட்ஸ் ஹைலி ஃப்ளேமபிள் கலர்லெஸ் கேஸ். ஃப்ளேமபிள் கலர்லெஸ் கேஸ். சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னா, இது வந்து ஹைட்ரோகார்பன். ஓகே, ஹைட்ரோகார்பனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரோகார்பனா என்ன, கார்பன் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய குரூப், அதாவது காம்பவுண்ட். ஸோ அதோட இனிஷியல் ஃபேஸ். ஓகே, மெத்தில் அதுதான் வந்து ஸ்டார்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம், சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன் தான் மீத்தேன். அது போடலாமா, சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன். ஓகே, சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன். நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன கொடுக்கலாம், இட்ஸ் an unsaturated, sorry it's a saturated, it's a saturated hydrocarbon. But anyway, மீத்தேன்ல எப்பவுமே unsaturated saturated எல்லாம் போகாது. சிம்பிள் எப்பவுமே இது எப்படி தான் இருக்கும்னா saturated hydrocarbon தான் இருக்கும். These 2 points are far enough. நெக்ஸ்ட், draw electron dot structure. ஸோ மீத்தேனோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் என்ன வரும், கார்பன் நடுவில் இருக்கும். கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, இட்ஸ் 4. ஓகே, ஸோ 1 2 3 4. தென் கார்பனை சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் வந்து உட்காரும், 4 ஹைட்ரஜன். ஸோ 1 2 3 4. சரி, இதோட பாண்ட் இங்கே இருக்குமா, 1 2 3 4. தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அவர் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்ன, எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன். ஓகே, திஸ் இஸ் அவர் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன். ஓகே, அப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், கார்பன் 4 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஓகே, எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு. நேம் த டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம்ட் இன் திஸ் காம்பவுண்ட். சிம்பிளான ஒரு கேள்வி. என்ன வரும், இங்க இருக்குது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கார்பன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது அண்ட் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னா தட்ஸ் அவர் கோவேலண்ட் பாண்ட். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடியது என்னன்னா நமக்கு கோவேலண்ட் பாண்ட். சரி, அடுத்து formed. Why are such compounds? Okay, இந்த compounds mostly எப்படி இருக்கும்னா poor conductor of electricity. சிம்பிளா பாருங்க, மீத்தேன் வந்து கோவேலண்ட் காம்பவுண்ட். ஸோ கோவேலண்ட் காம்பவுண்ட்னாலே அந்த கோவேலண்ட் காம்பவுண்ட் கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஒரு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும்னா அந்த சப்ஸ்டன்ஸ் கிட்ட என்ன இருக்கணும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இங்க மீத்தேன் கோவேலண்ட் காம்பவுண்டுங்கிறனால இது கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஓகே, எல்லாமே பாண்டுக்கு போயிடுச்சு. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. தேர்ஃபோர் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் நாட் அ குட் கண்டக்டர். ஓகே, தே டோன்ட் ஹேவ். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன, they don't have, do not have available or free electrons. Okay, just free electron. Methane கிட்ட free electron கிடையாது. அதனால they are acting as a poor conductor of electricity. முடிஞ்சிச்சு. Okay, next, low boiling point and melting point. So boiling point and melting point ரொம்ப கம்மியா இருக்கிறது காரணம் என்னன்னா, just imagine ஒரு சப்ஸ்டன்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டையும் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னன்னா இன்டர் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ஹை ஆகும். ஓகே, பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இன்ட்ராக்ஷன் வீக்கா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே லோ ஆயிடும். ஸோ ஹியர் இந்த இடத்துல மீத்தேனை பொறுத்த அளவுக்கு their intermolecular interaction low. intermolecular interaction எப்படி இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால தான் இது இங்க என்ன நடக்குது, லோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே, இது கிடைக்குது. Now what happened when this compound burn in oxygen? சிம்பிள், மீத்தேனை கம்பஷன் பண்றீங்க, என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. சிம்பிள் எழுதலாம். என்ன, மீத்தேன் CH4 reacting with combustion in the presence of oxygen எரியுது. எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு கூடவே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், வாட்டர் ஃபார்ம் ஆகும். தட்ஸ் இட். அண்ட் இதை பேலன்ஸ் பண்ணுங்க, என்ன வரும், சிம்பிள். ஓகே,
இங்கே ஒரு 2 வரும், 2 வந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு 2 வரும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே 4, இங்கே 2 அண்ட் இங்கே 2, 4. தட்ஸ் இட். ஓகே, ஸோ அப்படி இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், மேட்ச் தி ரியாக்ஷன் கிவன் இன் காலம் ஏ வித் தி நேம் கிவன் இன் காலம் பி. ஓகே, பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன? உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் இருக்கு, அந்த ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் உங்களுக்கு என்ன கிடைக்குது? எஸ்டர் கிடைக்குது. இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணதுதான். திஸ் இஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, அப்போ இது வந்து எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இது டைரக்டா இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, அல்கின் இருக்கு. ஓகே, ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? சேச்சுரேட்டடா மாத்திரம். திஸ் இஸ் அவர் அடிஷன் ரியாக்ஷன். ஹைட்ரஜனை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு மெத்தில் மீத்தேன் வந்து என்ன ஆகுதுன்னா மெத்தில் குளோரைடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஹியர் உங்களுக்கு என்ன? ஒரு ஹைட்ரஜன் இருந்த இடத்துல ஒரு குளோரின் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. தேர்ஃபோர் திஸ் இஸ் அவர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரி, ஃபைனலா பாருங்க என்ன இருக்கு? அசிட்டிக் ஆசிட் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ். ஸோ ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சு நாங்கள் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? தட்ஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். ஓகே, தட்ஸ் இட். சரி, இப்போ அடுத்த கேள்வி பார்த்துட்டீங்கன்னா, நேம் தி ஃபங்க்ஷனல் குரூப் present in the following compound. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, ஏ இருக்கு. ஓகே, ஏல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய குரூப் எதுன்னு பாருங்க, CO. ஸோ CO அப்படிங்கிறது என்ன? திஸ் இஸ் ketone functional group. So C double bond O, this is our ketone. Okay, ketone functional group. அப்போ ஃபர்ஸ்ட் ஏல ketone இருக்கு. அடுத்து பாருங்க COOH, இது என்ன? This is carboxylic acid. Next என்ன இருக்கு? CHO. So this is our aldehyde. Okay, CH1 இருந்துச்சுன்னா that's our aldehyde. ஃபைனலா இருக்கக்கூடிய என்ன? OH. OHங்கிறது இட்ஸ் an alcohol. Okay, so இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸை சிம்பிள் பேஸ் சிம்பிளா வச்சு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இது ஓகே, அதுக்கு ரிலவெண்டா கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட், கிவ் ஆன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் ஈச். ஸோ அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன், இந்த மூணுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்க? இங்க இந்த டேப்லெட் காலத்தில் பாருங்க, அடிஷன் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடிஷன் ரியாக்ஷன் இங்க இருக்கு. ஸோ அல்கீன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் என்ன ஆகுது? உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். அடுத்து என்ன இருக்கு? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எங்க சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்? இங்க இருக்கு. ஸோ மீத்தேன்ல குளோரின் வந்து சேர்ந்து உங்களுக்கு குளோரோமீத்தேன் கிடைக்குது. திஸ் இஸ் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். தென் ஃபைனலா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் என்ன? ஸோ நியூட்ரலைசேஷன் ஆர் சாரி எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ங்கிறது ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு எஸ்டர் கிடைக்கும், கூடவே வாட்டர் மாலிகுல் லீவ் ஆகும். இதை வந்து நம்ம எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். சரி, ஃபைனலா தேவை என்ன? ஆக்சிடேஷன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் என்ன பண்ணலாம்? ஆல்கஹாலை நம்ம ஆல்கலைன் KMnO4 நம்ம வைக்கிறோம். ஆல்கஹால் ஆர் என்ன ஜஸ்ட் எத்தனால் போடலாம், C2H5OH என்ன பண்றோம்? ஆல்கலைன் KMnO4 போடுறோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எத்தனால் எத்தனாயிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும், CH3COOH. இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as oxidation process. Okay, that's it. இப்போ அடுத்தது, compare soap and detergent on the basis of their composition and cleaning action in hard water. சரி, இப்போ நல்லா பாருங்க, சோப் என்ன வரும்? சோப் அப்படிங்கிறது சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் லாங் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, லாங் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோப்புன்னு சொல்லுவோம். அதே இது டிட்டர்ஜென்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அமோனியம் ஆர் சல்போனேட் சால்ட். இங்க இருக்க சோப்புங்கிறது ஃபேட்டி ஆசிட்ஸ்ல உருவாகக்கூடியது. டிட்டர்ஜென்ட்ங்கிறது வந்து அமோனியம் ஆர் சல்போனேட் சால்ட்டால உருவாகக்கூடியது. ஓகே, ஸோ அமோனியம் சால்ட் ஆர் சல்போனேட் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி. ஓகே, இங்கேயும் ஃபேட் தான், இங்கே நமக்கு சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து காம்போசிஷன்ல உள்ளது, சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட். அங்கே அமோனியம் ஆர்
சல்ஃபனேட். ஓகே, சல்ஃபனேட் சால்ட். நெக்ஸ்ட் கிளீனிங் ஆக்ஷன் எடுக்கும்போது சாஃப்ட் சோப் ஃபார் சாஃப்ட் வாட்டர். ஓகே, எப்பவுமே சோப் வந்து ஹார்ட் வாட்டர்ல யூஸ் ஆகாது. தே ஆர் நாட் ஏபிள் டு ஒர்க் இன் ஹார்ட் வாட்டர் பிகாஸ், அதுக்கு காரணம் என்னன்னா ஹார்ட் வாட்டர்ல யூஸ்வலாகவே உங்களுக்கு கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் இருக்கும். இந்த மெக்னீஷியம் அயான் இருக்குல்ல, இந்த மெக்னீஷியம் அயான் உங்களுக்கு இந்த சோப் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்கம் கரை உருவாகும், ஸ்கம் கிரியேட் ஆகும். ஸோ ஒயிட் ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் வந்து ஸ்கம். டிட்டர்ஜென்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி ஸ்கம் ஜென்ரேட் ஆகுது அண்ட் தே ஒர்க் வெல் இன் ஹார்ட் வாட்டர். ஓகே, ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட் வாட்டர். ஓகே, ஸோ இது வந்து கிளீனிங் ஆக்ஷன் அண்ட் காம்போசிஷன்ல சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்ஸுக்கும் இடையில கூடிய டிஃபரன்சஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் when ethanol is treated with sodium metal. எத்தனால நம்ம சோடியம் மெட்டல் கூட போடும்போது என்ன கிடைக்கும், சோடியம் மெட்டல். எத்தனால் C2H5OH பிளஸ் சோடியம் கூட போடும்போது உங்களுக்கு சோடியம் ஈத்தாக்சைடு, சோடியம் ஈத்தாக்சைடு, தென் கூடவே ஹைட்ரஜன் கேஸ் H2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம், பேலன்ஸ் பண்ணணுமா? ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா இதுல ஒரு 2, இதுல ஒரு 2, இங்கே ஒரு 2. சரி, தட்ஸ் இட். ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் draw the structure of cyclohexane. ஸோ சைக்ளோஹெக்சேனோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. எப்படி வரும் சைக்ளோஹெக்சேனோட ஸ்ட்ரக்சர்? சிம்பிளா ஒரு ஹெக்ஸாகன் போட்டாலே போதும். ஓகே, ஸோ ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி இருக்கும். அதே நீங்க நார்மலா CH2, ஓகே, கார்பன் ஹைட்ரஜன் பறஞ்சு நீங்க பண்ணணும்னா CH2 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 that's it. இந்த மாதிரி நீங்க வரையணும். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதில் ஸ்டேட் தி பிஹேவியர் ஆஃப் எத்தனால் இன் திஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த இடத்துல எத்தனால், ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு எத்தனாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் ப்ரெசன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, டியூரிங் திஸ் ரியாக்ஷன் நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் கேஸை ஒரு எரியக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் பக்கத்தில் கொண்டு போயாச்சுன்னா பாப் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த எத்தனால கேரக்டரைசேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, that's one of the method. Next, the molecular formula of two alkynes A and B are CXH2 or C3HY respectively. என்ன alkyne கொடுத்திருக்காங்க. alkyneோட ஜெனரல் ஃபார்முலா என்ன வரும், CnH2n-2. ஓகே, இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இவன் ஃபர்ஸ்ட் என்ன, ஏங்கிறது என்ன, CX. ஓகே, CXH2. நல்லா பாருங்க, 2n-2 ஓட வேல்யூ என்ன இருக்கு, 2 இருக்கா? எஸ், 2. அப்போ 2n is equal என்ன வரும், 2 plus 2 4 and n is equal என்ன வரும், 4/2. 4/2 is equal to 2 வருமா? அப்போ A அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் C2H2. ஓகே, அப்போ A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B எடுக்கிறீங்க, என்ன இருக்கு, C3HY. அப்போ என்ன வரும், y is nothing but 2n-2. ஸோ என்னோட வேல்யூ 3 இங்கே இருக்கு, ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க 3 இருக்கு. அப்போ 2 3 - 2, அப்போ 6 - 2 வரும்போது 4 வரும். தட்ஸ் இட். இங்கே என்ன ஆன்சர், C3H4. ஓகேவா? ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. Write the name of A and B. இவ பாருங்க, C2H2 எடுக்கும்போது ரெண்டு இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, C ட்ரிபிள் பாண்ட் C H H. இதோட பேர் என்ன வரும், ஏயோட பேர் வந்து உங்களுக்கு அல்கைன் ஆர் ஈத்தைன் வரும். இதோட பேர் ஈத்தைன். அப்ப அதே மாதிரி இங்க C3H4 எடுக்கும்போது CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இதுதான் இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதோட பேர் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், ப்ரோப்பைன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வழி, சரிதானே? ஓகே, ஐ ஹோப் இந்த கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த செஷன் ஆர் இந்த கிளாஸில் நான் எடுத்த எல்லா கொஸ்டின்ஸுமே
பாருங்க. அண்ட் இது ரிலவெண்ட்டாக வரக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, வரக்கூடிய போர்டு எக்ஸாமில் நீங்கள் நினச்சதை விட நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் கூடவே இந்த செஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த மெட்டீரியலை வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ டேக் கேர் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட், ஸ்டே வெல், ஸ்டடி வெல்.